படிப்பு கல்வியை போல் தோன்றா துணை வேறு எதுவும் கிடையாது. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஓரங்கட்ட பார்த்தார்கள், ஒதுக்கி வைக்க பார்த்தார்கள், இருட்டடிப்பு செய்து அவரை மறைக்க முயற்சித்தார்கள், வீழ்த்த பார்த்தார்கள். காலம் அவரை மறுபடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது. இனி எவராலும் அவரை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது என்கிற இடத்திற்கு அவர் போய்விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக கருதக்கூடாது. இந்த தேசத்திற்கான தலைவர், புதிய இந்தியாவுக்கான தலைவர், சமூக நீதிக்கான தலைவர், சகோதரத்துவத்தை வென்றெடுப்பதற்கான தலைவர், சமத்துவத்தை இந்த மண்ணிலே மலரச் செய்வதற்கான கொள்கை கோட்பாடுகளை வகுத்தளித்த தலைவர், அரசமைப்பு சட்டத்தை இந்த தேசத்திற்கு கொடையளித்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவருடைய கொள்கைகளை ஏற்று நாம் இன்றைக்கு மக்களிடத்திலே அதை பரப்பி வருகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் நாமெல்லாம் பிறக்காத காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக பழகியவர்கள். அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர், மராத்தியை தாய்மொழியாக கொண்டவர், வட இந்திய பகுதியை சார்ந்தவர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பெரியார் புறந்தள்ளிவிடவில்லை. அம்பேத்கர் அவர்களை அடையாளம் கண்டு அவரோடு நெருங்கிய நட்புறவை வளர்த்துக் கொண்டவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் அவரை வரவேற்கக்கூடிய பெருந்தன்மை கொண்டவராக விளங்கியவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவுகிற போது தந்தை பெரியாருக்கும் அழைப்பு விடுத்தார். நண்பரே, வாருங்கள், நாம் இருவரும் சேர்ந்தே இந்து மதத்தை விட்டு வெளியேறுவோம், பௌத்தத்தை தழுவுவோம், நாம் எல்லோரும் பௌத்தர்களாக மாறுவோம் என்று பெரியாருக்கு அழைப்பு விடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு முன்னதாக மியான்மர் என்று சொல்லப்படக்கூடிய பர்மாவிலே நடைபெற்ற பௌத்த மாநாட்டிலே பங்கேற்பதற்காக நான் செல்லுகிறேன், நீங்களும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்பை ஏற்று பெரியார் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி பர்மாவுக்கு போனார். இன்றைக்கு அந்த நாட்டுக்கு பெயர் மியான்மர், அன்றைக்கு அது பர்மா. அங்கே இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். பெரியாரை தமிழ்நாட்டுக்காரர் என்று பார்க்கவில்லை அம்பேத்கர். அம்பேத்கரை மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் என்று கருதவில்லை தந்தை பெரியார். இந்த இரண்டு பேருக்கு இடையிலே எப்படி உறவு மலர்ந்தது? இரண்டு பேரும் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைநிமிர்வுக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்கிற முறையிலே, சமூக நீதிக்காக போராடியவர்கள் என்கிற முறையிலே, சமத்துவம் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் என்கிற முறையிலே இந்த நட்பு மலர்ந்தது, உறவு மலர்ந்தது. இருவரும் இணைபிரியா தோழர்களாக அரசியல் களத்தில் களமாடினார்கள். ஆனால் பெரியார் பௌத்தம் தழுவ விரும்பவில்லை, மதம் மாற விரும்பவில்லை. நீங்கள் எடுத்த முடிவு சரி, உங்கள் விருப்பப்படி நீங்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாழ்த்தினார். தமிழ்நாட்டை சார்ந்த தலித் மக்களுக்கும் பெரியார் சொன்னார், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் பௌத்தத்துக்கு செல்லுங்கள், இந்த மதத்தில் இருக்க வேண்டாம் என்று அறிவுரை வழங்கியவர் தந்தை பெரியார். நீ இதுக்குள்ள இருக்கிறவர்கள் தான் உன்னை கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டான், உன்னை தீண்டப்படாதவன் என்று சொல்லி உன்னை இழிவுபடுத்துவான், ஓட்டு கேட்கிற போது மட்டும் உன்னை இந்து என்று சொல்லி அரவணைப்பான், மற்ற நேரங்களில் உன்னை சமமாக மதிக்க மாட்டான்.
நீ ஏன் இந்த அடையாளத்தோடு திரிய வேண்டும்? அம்பேத்கர் சொல்லுகிற பேச்சை கேட்டுக்கொண்டு, அவருடைய கருத்தை கேட்டுக்கொண்டு, அவரோடு எல்லோரும் பௌத்தத்துக்கு மாறுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். 1956 ஆண்டு அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவிக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி பெரியாரும் அம்பேத்கரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் முன்னெடுத்த முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ முடிகிறது. அந்த நன்றி பெருக்கோடு தான் செங்கம் தோக்கவாடியிலே அவருக்கு திருவுருவச் சிலையை நாம் எழுப்பியிருக்கிறோம். அவர்தான் நமக்கு பாதுகாப்பு அரண். அவருடைய கொள்கை கோட்பாடுகள் தான் நம்முடைய எதிர்காலத்து சந்ததிகளுக்கான வழிகாட்டும் கருத்தியல், பாதுகாக்கும் மிகப்பெரும் அரணாக இருக்கும். இன்றைக்கு அவருடைய கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் அவருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி. கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக இந்த பிள்ளைகள் எல்லாம் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும். உயர்சாதி பிள்ளைகள் மட்டும்தான் அயல்நாடு செல்ல வேண்டுமா? ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டாமா? அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தாருங்கள் கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எல்லோரோடும் போட்டி போட முடியாது. காலம் காலமாக இவருடைய முப்பாட்டன் எல்லோரும் கூலி வேலை செய்தவர்கள். ஆகவே இடஒதுக்கீடு வேண்டும் கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்றைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்த அரசு, டெல்லியிலே இருக்கிற அரசு, ஒன்றிய அரசு இந்த கல்வி உதவித்தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் வெகுவாக படித்துவிடக் கூடாது, பாதியிலேயே இவர்களை நிப்பாட்டிவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கல்வி உதவித்தொகையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல நிறுத்தப் போகிறார்கள். ஆனால் அவருக்கு சிலை திறக்கவும், அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடவும், அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கவும் போன்ற நடவடிக்கைகளில் ஒருபுறம் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அவர்களோடு நெருங்கக்கூடாது என்பதை தொடர்ந்து மக்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கை வழியிலே நம்முடைய இளைய தலைமுறையினர் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அம்பேத்கருடைய சிலைகள் மட்டும் போதும், கொள்கைகள் தேவையில்லை என்று கருதக்கூடிய கும்பல் டெல்லியிலே ஆட்சி செய்கிறது. அம்பேத்கருடைய படம் திறந்தால் போதும், அவருடைய கொள்கை தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்கள் காலூன்றுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அவர்களின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அம்பேத்கரின் சிந்தனைகளை சிதைப்பதற்கு, பெரியாரின் அரசியலை சிதைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். எங்களுக்கு தேர்தல் முக்கியமல்ல, தேர்தலில் போட்டியிடுவது முக்கியமல்ல, அதனால் கிடைக்கிற சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற பதவிகள் முக்கியமல்ல. எங்கள் உயர் மூச்சு கொள்கைகளான புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை, தந்தை பெரியாரின் கொள்கைகளை பாதுகாப்பதற்காகத்தான் இயக்கம் வைத்திருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த களத்திலே நிற்கிறோம். அதற்கு எந்த வடிவத்தில் ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லி, இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த அனைவரையும் பாராட்டி, சிலை அமைப்பு குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து,
அன்பு சகோதரர் முகுப்பே கிரி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ், மாமேதை மார்க்ஸ்.